எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஸ்பெஷல். மகர ராசி அன்பர்களுடைய பெண்கள் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது, பொருளாதார ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, செல்வ செழிப்பை எப்படி சேர்த்துறது, திருமண உறவுகள், அவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள், இது சம்மந்தப்பட்ட தெளிவாக பார்த்துருவோம். ஒவ்வொரு டாப்பிக்கை பிரித்து கூட பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த ராசி ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு 60-65 வயதுடைய பெண்கள் பார்த்தாங்கன்னா இத்தனையும் எனக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. 45 வயசு இருக்கு, பாதி நடந்திருக்கு, முக்கால்வாசி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த பொதுத்தன்மையை கடந்து போகாத மகரம் இல்லைன்னு சொல்லலாம். முதல்ல இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை உண்டு. 2ஆம் அதிபதி சனி உங்கள் ராசிக்கு. பேச்சால் வளர்ச்சியடைய மகர ராசி. பேச்சை அளவாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்ஃபர்மேட்டிவ் பேச்சுக்கு மகரத்தை அடிச்சுக்க முடியாதுங்க. இவங்க சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜியோ ஆர்டர் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த அரசு சம்மந்தப்பட்ட திட்டங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னே தெரியாது. அது குறிப்பாக அந்த பெண்களுக்கு ஒரு மேடம் இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஜியோ இன்னும் வரலையே அப்படின்னாங்க. சட்டத்திட்டங்கள், நுணுக்கங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக அணுகக்கூடிய மகர ராசி. பார்க்க விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இவங்க நண்பர்கள், வட்டாரங்கள், பேச்சுவார்த்தையில் நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக இருக்கும். பொதுவாக இவங்க ஊரின் தெற்கு பகுதியில் இருக்க நிறைய பேர் தெற்கு பகுதியில் இருக்க நிறைய யோகமாக இருக்குது. ஒரு சில எங்கள் வீடே தெற்க பார்த்துங்க, நாங்கள் தெற்க பார்த்து என்ட்ராகி தாங்க கிழக்கு வாசல் வச்சுருக்காங்க, இப்படிலாம் நிறைய பேர்த்துக்கு உண்டு. இவங்களுக்கு இந்த வீடு இடம் எங்கே பார்த்திங்கன்னா அமையர் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பக்கத்துலேயே இந்த அயன் பண்ணுறவங்க, துணி துவைக்கிறவங்க பக்கத்துலேயே வந்துடுவாங்க. வீட்டு அருகில் இவங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாஃப், நிதி மேலாண்மை இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க வீட்டு அருகில் உண்டு. இந்த ராசி ஒன்று மட்டும் தான் முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த ரோடு இருக்கிற ரோட்டை ஓட்ட கொஞ்சம் ஹைட்டாக வீடு கட்டணும். வீட்டுக்கு முன் மழை தேங்காத மகரம் இல்லை. வீட்டுக்குள்ளே பணம் தேங்குது, வீடு லீக் ஆகுது, பாத்ரூமில் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. இந்த மகர ராசி அது ஒன்று தான், வாட்டர் லீக்கேஜஸ் அப்படின்னு இந்த மகராசிக்கு லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த மகராசி வீடு கட்டும்போது எல்லாம் கட்டிடுவாங்க, பாதியில் ஒரு ஸ்டக் ஆகி திருப்பி கட்டுவாங்க. அதே மாதிரி இது இடம் வாங்கும்போது எல்லாமே வரும், திடீர்னு வேணுமா வேண்டாமல் ஒரு டயலமாக வந்து அப்புறம் கட்டி முடிக்கும். இந்த சொத்து வாங்கும்போது, வீடு வாங்கும்போது இது எப்பவுமே அப்படி தான். இந்த வீடு சம்மந்தப்பட்டதில் வீடு தண்ணி தேங்காமல் இருக்கணும், வாட்டர் லீக்கேஜஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், இந்த ராசிக்கு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது மகரத்துக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் வெற்றி வகை உண்டு. ஃபோன் தாங்க, ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய வந்துடும். ஏதோ ஒன்று வரும், ஆனால் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்கில் உங்களுக்கு ஜாஸ்தினால ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஃபோன் அட்டன் பண்ணல, அது அட்டன் பண்ணல, எடுத்த ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த ஹெட்செட் சம்மந்தப்பட்டது, பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக அந்த ராசியோட திடீர்னு ஆதார், அந்த அது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன், பாஸ்போர்ட்டில் ஒன்று இருக்குது, ஆதாரில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் மாற்றுவாங்க. மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி மாற்றினா நல்லா இருக்கும்பாங்க. இந்த பேர் திருத்தங்கள், இந்த பேர் வேணால் அந்த பேர், நிறைய பேர் மாற்றுறதுல அந்த மகரம் டச் வந்துடும். இல்லை மகராசிக்காரங்க இருக்கும்போது ஒரு சொல்லிட்டு போயிடுவார், திடீர்னு இந்த பேரா நியூமராலஜி படி வருதான் பார்த்துட்டு போயிருங்கன்றவாங்க. இப்போ இந்த பேர் சம்மந்தப்பட்டதில் பார்க்கணும். இவங்களுக்கு இந்த கை விரல், கால் விரல் கவனம், மொபைல் ஃபோன் தகவல்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம். அண்டை வீட்டாரிடம் ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணுங்கள். குடும்ப உறவுகள்லேயே இவங்க ரொம்ப டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க. ரைட், இவங்களுக்கு வேலை பார்த்திங்கன்னா வேலையில் வளர்ச்சி உண்டு. டபுள் ப்ரொமோஷன் ஆகிற இது ராசி இந்த ராசி தாங்க. பொதுவாக இது வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று வளர்ச்சி அடைய ராசி உண்டு. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஃபாரின் போயிடுவாங்க, இல்லை இவங்களே போயிடுவாங்க. இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது லாங்கில் கிடைக்கும். சார் எனக்கு வேறு ஊரில் கிடைக்கிது, ஆனால் வெளியூர் போனால் ஜெயிச்சிடும். வேணான்னு உள்ளூரில் உட்கார வச்சா மாட்டிக்கும் இந்த ராசி. என் ஊர் விட்டு வேறு ஸ்டேட்டில் கிடைக்கிது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெங்களூரில் கிடச்சிருக்கு, ஹைதராபாத், கொச்சியில் கிடச்சிருக்கம்பாங்க. இந்த கோவை வட்டார பகுதியில் இருக்கிறவங்க சென்னை கிடச்சிது, தயவுசெய்து போங்கன்னு. இப்போ தொலைதூரமாக சென்று ஷைன் பண்ணி பின்னாடி தான் இந்தியாவுக்கு இந்த மாதிரிலாம் வர வேண்டிய ராசி. வேலையில் வளர்ச்சி உண்டு. வேலை தானாக தேடி வரும். அந்த வேலை உங்களுக்கு அந்த படித்து முடிச்சோன்னு ஜாபுக்கு சர்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய ராசி. அதிர்ஷ்ட யோகம் உண்டு. கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் உண்டு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு சான்றிதழ் நல்லவர், நல்ல நாலேஜபிள் இருக்குதுன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மகரத்துக்கு கொடுத்து வச்ச ராசி. ரைட், இவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் இன்னொன்று என்ன பண்ணுன்னா, இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் இருக்கும். இந்த விஷயம் இவங்களால தான் முடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். இதை என்ன பண்ணும்னா,
ஒரே நேரத்தில் 2 ப்ராஜெக்ட் 2 விஷயத்தை டீல் பண்ணும். இவங்க டக்குன்னு லீடர்ஷிப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல 2 ப்ராஜெக்ட் 2 ஹேண்ட்லிங் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு இருக்கும். அதை மட்டும் பார்த்து படிக்கணும். இந்த இடம் சொத்து வீடு வாங்க கவனிக்க வேண்டிய அந்த மகரத்துக்கு என்னென்னா, இந்த ரோடு ஒட்டி மெயின் ரோட்டை ஒட்டி சொத்து வாங்குவது தவிர்க்கணும். இவங்க முக்கால்வாசி தோப்பு இடம் வீடு வாங்கினதுலாம் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு ஒரு அடி எடுத்துக்கிச்சு, கவர்மெண்ட்டு ஆக்குபை பண்ணிடுச்சு, இல்லை இன்னொருத்தன் ஒரு அடி ஆக்குபை பண்ணிட்டான், ஒரு அடி தள்ளி கட்டிட்டான். இந்த ராசி தான் வந்து நிற்கும். இந்த ராசிக்கு அது அமைப்பே அப்படி. இந்த இடம் வாங்கி கட்டியிருப்பாங்க, பக்கத்து இடத்துக்காரு ஒரு 1/2 அடி உங்கள் இடத்த எடுத்திருப்பார், இந்த பக்கம் ஒரு 1/2 அடி விட்டு கட்டியிருப்பார். அப்போ டாக்குமெண்ட்டில் இருக்கிற இடமும் நிஜத்தில் இருக்கிறது ஒரு அடி வித்தியாசம் வரும். சார் போரு டாக்குமெண்ட்டில் எங்ககிட்ட வந்திருக்குது, அளக்கும்போது அங்கே போகுது. இந்த மாதிரிலாம் பல மகராசியை பார்த்துட்டேன். அது மாதிரி வரும். அதை லீகலாக எழுதி வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேருக்கு எழுதி வாங்க சொல்லியிருக்கேன். பட் ஜாதகம் இது மாதிரி ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஃபுல்லும் பார்க்கும்பொழுது தான் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே அளந்து கொடுக்க சொல்லி வாங்கிக்கங்க. ரைட். இந்த ராசிக்கு வீடு வாங்கின உடனே இன்னொரு வீடு வாங்க அமைப்பு வரும். அப்போ அதை கவனிக்கணும். இவங்க தாயார் மேக்ஸிமம் மூத்தவங்களாக இருக்காங்க. இந்த மகராசி பெண்கள் தாயார் மூத்தவங்களாக இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு 2 திருமணம் இருக்கும். தாத்தா வகையில் 2 திருமணம், பாட்டி வகையில் 2 திருமணம் ஒன்று வந்துடுது. பிஸ்னஸ் எப்படின்னு பார்ப்போம். பிஸ்னஸ் மனதுக்கு பிடித்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் வகையில் பாப்புலாரிட்டி ஆகும். சினிமா துறை ஆர்வங்கள் அதிகம். டெக்னிக்கல் ஃபீல்டு ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறைகள், இந்த விவசாயம், ஆடு மாடு வளர்ப்புகள், இது மாதிரி அவங்க ஸ்கில்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் போட்டு ஆட்டுறேன், ஆர்கானிக் ஃபார்ம் வைக்கிறேன்னு நான் சொன்னார். அப்போ அந்த மாதிரி இவங்க யூனிக்கான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதாங்க ஆன்லைனில் சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் ஸ்கில் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த ராசிக்கு தந்தை மகன் உறவு, அப்பா இருக்கிற வரைக்கும் ரிலேஷன்ஷிப் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பா போனது அவர் தான் பெஸ்ட்டும்பார். நான் மகராசிக்காரன் கெண்ணிலே அடிப்பேன் இந்த பெண்களுக்கு. ஏமா அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா அது செய்யலை இது செய்யலைன்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பா போன காலத்துக்கு அப்பா தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பெண்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் பணம் மணி ரோலிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த எண்ணெய் விஷயங்கள் டெக்ஸ்டைல் விஷயங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அடிக்கடி பயணங்கள் இருக்கும். இந்த பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பண்ணுறதுனால பயணங்கள் அதிகரிக்க இருக்கும். மூத்த சகோதரர்கள் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மூத்த சகோதரிகளோட ஈஸியாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பொதுவாக திருமணம் உங்கள் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். கணவர் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் டீல் பண்ணுற மாதிரி பண்ணுவார், பின்னாடி உங்கள்கிட்ட விட்டுருவார். நீங்கள் தான் குடும்ப நிர்வாகம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்டு உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்து அவர் பிஸ்னஸ் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்போ மகராசி பெண்கள் குடும்ப பொறுப்பை எக்ஸ்ட்ரா தாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் கணவன் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வரும், பார்த்துக்கங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாத ராசி இந்த ராசி. நான் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் மகரத்துக்கு. அது நிறைய சூட்சமங்கள் இருக்குது. தாய்மாமன் உறவு அளவாக தான் இருக்குது. தாய்மாமன் உறவு தாய்மாமன் இல்லை இருந்தால் பயன் இல்லை. தாய்மாமன் கூட பேசலை, பேச்சுவார்த்தை குறைவு அந்த மாதிரிலாம் சொல்லலாம். உங்களுக்கு ராசி எண்களாக 8ஆம் நம்பர் வீழ்ந்தவனுக்கு 8 தான். 8ஆம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கு. 8, 6, 9 ரொம்ப சூப்பர். காவல் தெய்வ வழிபாடு இருக்குது. பெருமாள் கோயில் வழிபாடு, அது குறிப்பாக திருப்பதி இது மாதிரி சென்று வந்தால் யோகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் திருப்பதி பெருமாள் அம்சம் கொண்ட பெயர்கள் இருக்குது. காவல் தெய்வ குலதெய்வ பேர் காவல் தெய்வ பேர்லாம் வந்துடும். இதுக்கு இந்த மாதிரி திருப்பதி இந்த மாதிரி பேரில் வந்தால் சென்று வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று வரலாம். ரைட். இவங்க கவனமாக இருக்கிறது படுத்த நிலையில் இருக்கிற பெருமாள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். இவங்க டாக்குமெண்டேஷன் அதுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிடுவாங்க. ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். சிறு சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் பார்த்து டீல் பண்ணணும். கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜியோ நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் மறந்துடுவாங்க. இந்த ஆஞ்சநேயர் மாதிரி ஊருக்கு சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க ஜியோ எல்லா பாயிண்ட், ஆனால் இவங்களுக்கு டக்குன்னு நான் வராது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். வீடு இடம் சொத்து மட்டும் கவனமாக வாஸ்துப்படி போட்டே ஆக வேண்டிய ராசி. ரைட். இது மாதிரி பாயிண்ட்கள் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சொன்ன ராசி கற்கள் மட்டும் ஒன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கு கருநில கற்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கற்கள் அதை பயன்படுத்திக்கங்க. வேறு கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.